யூசர்ஸை ஒரு பேஜில் இருந்து இன்னொரு பேஜுக்கு நேவிகேட் பண்ணுறதுக்கு இந்த ஆங்கர் டேக்கை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். பை டிஃபால்ட் நம்ம வெப் பேஜில் ஆட் பண்ண ஆங்கர் லிங்க்ஸ் எல்லாமே ப்ளூ கலரில் டிஸ்பிளே ஆகும். இது ஏன் ப்ளூ கலரில் டிஸ்பிளே ஆகுதுன்னா, ஸ்டேட் சேஞ்சஸை வந்து யூசர் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் ப்ளூ கலரில் வந்து டிஸ்பிளே ஆகுது. ஏன்னா ஒரு லிங்க் வந்து ஒரு பேஜில் இருந்து இன்னொரு பேஜுக்கு நேவிகேட் பண்ணுற எபிலிட்டியை கொண்டது. ஸோ யூசர் வந்து அதை ப்ரெஸ் பண்ணியிருக்காரா இல்லை அந்த லிங்க் எந்த ஸ்டேட்டில் இப்போ இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த கலர் சேஞ்சஸ்லாம் நடக்குது. பை டிஃபால்ட் இந்த ஆங்கர் டேக் எல்லாமே ப்ளூ கலரில் இருக்கும். ப்ளூ கலரில் இருந்ததுன்னா அந்த லிங்க் வந்து இன்னும் யூஸ் பண்ணலை அப்படின்னு அர்த்தம். அண்ட் இந்த லிங்க்கை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறீங்கன்னா அது ரெட் கலரில் வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரெட் கலரில் ஏன் சேஞ்ச் ஆகுதுன்னா, யூசர் வந்து அதை ப்ரெஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. அந்த லிங்க் வந்து இப்போ ஆக்டிவ் ஆகிருக்கு. அண்ட் அந்த லிங்க் ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி பர்பிள் கலரில் வந்து அது சேஞ்ச் ஆகிடும். இது ஏன்னா அந்த லிங்க்கை வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்காங்க, ஆல்ரெடி அந்த லிங்க்கை விசிட் பண்ணிட்டாங்கன்னு இண்டிகேட் பண்ணுறதுக்காக தான் பர்பிள் கலரில் வந்து சேஞ்ச் ஆகுது. இந்த மாதிரி ஸ்டேட் சேஞ்சஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் அந்த லிங்க் வந்து யூஸே பண்ணலை, அன்விசிட்டட் ஸ்டேட்டில் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து யூசர் ப்ரெஸ் பண்ணும் போது அது வந்து ஆக்டிவ் ஆகுது, அப்போது வந்து ஆக்டிவ் ஸ்டேட்டில் இருக்குது. அண்ட் ஆக்டிவ் ஆனதுக்கப்புறம் விசிட்டட் ஸ்டேட்டுக்கு வந்து போயிடுது. ஸோ இந்த மாதிரி ஸ்டேட் சேஞ்ச் ஆகிறப்போ, அதாவது ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட், ஃபஸ்ட்டு லிங்க் வந்து விசிட்டே ஆகலை அண்ட் அதுக்கப்புறம் நான் ப்ரெஸ் பண்ணும்போது லிங்க் வந்து ஆக்டிவ் ஆகுது, அது ஒரு ஸ்டேட். அண்ட் அதுக்கப்புறம் லிங்க் வந்து விசிட்டட் ஸ்டேட்டுக்கு வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ இந்தமாதிரி ஒவ்வொரு ஸ்டேட் சேஞ்ச் ஆகும்போது அந்த ஹைப்பர் லிங்கோட ஸ்டைல்ஸை வந்து நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். அண்ட் இந்த ஸ்டேட் சேஞ்ச் ஆகிறப்போ நான் கலர் சேஞ்ச் பண்ணுறதாலையோ இல்லை ஸ்டைல் சேஞ்ச் பண்ணுறதாலையோ என்ன யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இப்போ ஒரு கூகுள் எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். நம்ம ஆல்ரெடி ஏதாவது ஒரு டேர்ம்ஸை வந்து சர்ச் பண்ணியிருப்போம். பட் அந்த சர்ச் பண்ணதை நம்ம ஆல்ரெடி விசிட் பண்ணியிருக்கோமா அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு டவுட் இருந்ததுன்னா, ஜஸ்ட் நீங்கள் அந்த லிங்க்கை வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போது இந்த கிரியேட்டிவ் கோட் அஃபிஷியல் யூடியூப்புங்கிறது பர்பிள் கலரில் இருக்குது. அப்போ நான் ஆல்ரெடி இந்த லிங்க்கை வந்து விசிட் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு வந்து நான் ஆல்ரெடி விசிட் பண்ண வெப்சைட்டோட யூஆர்எல் வந்து இந்த மாதிரி பர்பிள் கலரில் தெரியறதால ஆல்ரெடி நான் விசிட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஒரு ஐடியா கிடைக்கும். அதே நான் இப்போ ப்ளூ கலரில் அந்த லிங்க் தெரிஞ்சதுன்னா, இது வந்து நான் இன்னும் விசிட் பண்ணல, இதை வந்து நான் பார்க்கணும் அப்படின்னு எனக்கு தெரியும். அண்ட் அதே மாதிரி நான் லிங்க்கை ப்ரெஸ் பண்ணும்போது கலர் சேஞ்ச் ஆகாமல் லிங்க் அப்படியே இருந்ததுன்னா எனக்கு அந்த லிங்க் ஒர்க் ஆகுதாங்கன்னே தெரியாது. ஸோ நான் இப்போ ப்ரெஸ் பண்ணும்போது ரெட் கலரில் சேஞ்ச் ஆச்சுன்னா இந்த லிங்க் வந்து ஒர்க் ஆகுது, நான் ப்ரெஸ் பண்ணதும் அது ரெட் கலரில் இருக்குது. ஸோ எனக்கு அது லோடிங்க்கான ஒரு டைம் வந்து நான் கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு தெரியும். அதே வந்து அது எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லாமல் இருந்ததுன்னா அது வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னு கூட நம்ம நினைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஹைப்பர் லிங்க்ஸை யூசர்ஸ் ஹேண்டில் பண்ணும்போது அவங்களுக்கு எந்த ஒரு டிஃபிகல்ட்டியும் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த ஸ்டேட் சேஞ்சஸ் வந்து இருக்குது. அண்ட் இந்த வீடியோவில் ஹைப்பர் லிங்க் ஸ்டேட் சேஞ்ச் அப்போ எப்படி நம்ம ஸ்டைல் சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அண்ட் ஆங்கர் டேக்னா என்ன, ஹைப்பர் லிங்க்னா என்னன்னு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. நம்ம வெப்சைட்டில் பார்க்கும்போது இது வந்து ஒரு ஹைப்பர் லிங்க், பட் நம்ம கோடில் பார்த்தோன்னா இது வந்து ஒரு ஆங்கர் டேக், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். இப்போது நம்ம கோடில் அந்த டேக் ஆட் பண்ணோன்னா இது வந்து ஆங்கர் டேக் அப்படின்னு சொல்லுவோம். அதே வெப்சைட்டில் பார்த்தோன்னா இது வந்து ஒரு ஹைப்பர் லிங்க் அப்படின்னு சொல்லுவோம், அவ்வளோதான். பை டிஃபால்ட் இந்த ஹைப்பர் லிங்கோட ஸ்டேட் சேஞ்ச் எல்லாத்தையும் ப்ரௌசர் வந்து ஹேண்டில் பண்ணுது. நம்ம எப்படி இந்த ஸ்டேட் சேஞ்சை வந்து தெரிஞ்சுக்கிறது, எப்படி ஸ்டைல் ஆட் பண்ணுறது? ஸோ இதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான் சூடோ கிளாஸ். சூடோ கிளாஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, ஒரு எலமெண்ட்டோட ஸ்டேட் சேஞ்சை வந்து டிஃபைன் பண்ணுறதுக்காக தான். சூடோ கிளாஸ் யூஸ் பண்ணுறது மூலிமா ஒரு எலமெண்ட்டோட ஸ்டேட் எப்படி இருக்குது, எந்த ஸ்டேட்டில் அந்த எலமெண்ட் இருக்குன்னு நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும். இந்த வீடியோவில் ஆங்கர் டேக்கோட சூடோ கிளாஸ் பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் ஹைப்பர் லிங்க் ஸ்டேட் சேஞ்ச் ஆகுறப்போ அதோட கலரை சேஞ்ச் பண்ணுறதுக்கு நான் சில கலர்ஸை வந்து ஆல்ரெடி பிக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் ஒரு 4 கலர்ஸை வந்து இங்கே பிக் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற சூடோ கிளாஸ் என்னென்னா லிங்க். ஸோ இதுக்கான சின்டாக்ஸ் வந்து நான் இப்போ ரைட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த ஆங்கர் டேக் வந்து செலக்ட் பண்ணிக்கணும். நான் இப்போ ஏன்ட்டு கொடுக்குறேன். நம்ம டேக் செலக்டர் யூஸ் பண்ணுறோம், அதனால் ஏ. அண்ட் அதுக்கப்புறம் கோலன் கொடுத்துட்டு நம்மளோட சூடோ கிளாஸ் நேம் என்னென்னா லிங்க். ஸோ இந்த லிங்க் சூடோ கிளாஸ் என்ன பண்ணோன்னா, அன்விசிட்டட் ஹைப்பர் லிங்க் எல்லாத்துக்குமே வந்து ஸ்டைல் ஆட் பண்ணோம். இப்போது இங்கே மோர் அப்படின்ட்டு இருக்க ஹைப்பர் லிங்க்கை நான் இன்னும் விசிட் பண்ணவே இல்லை, அதாவது நான் அதை வந்து கிளிக் கூட பண்ணலை, எதுவுமே பண்ணலை. ஸோ இது வந்து அன்விசிட்டட். நான் அதை கிளிக் பண்ணி அந்த யூஆர்எலுக்கு போகவே இல்லை, ஸோ அது வந்து அன்விசிட்டட். இந்த மாதிரி அன்விசிட்டட் ஸ்டேட்டில் இருக்கிற ஹைப்பர் லிங்க் வந்து இந்த லிங்க் சூடோ கிளாஸ் யூஸ் பண்ணி நம்மளால் ஸ்டைல் ஆட் பண்ண முடியும். ஸோ லிங்க் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், அன்விசிட்டட் ஸ்டேட்டில் இருக்கிற ஹைப்பர் லிங்க்கு ஸ்டைல் ஆட் பண்ணுறதுக்கு. அண்ட் இப்போ நான் வந்து கலர் வந்து ஆட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. அன்விசிட்டட் ஹைப்பர் லிங்க் வந்து கலர் சேஞ்ச் ஆகிருக்கு.
ஸோ நான் இதை வந்து விசிட் பண்ணவே இல்லை. பை டிஃபால்ட் வந்து ப்ளூ கலரில் இருக்கும் அன்விசிட்டட் ஹைப்பர் லிங்க் எல்லாமே. இப்போ நம்ம வந்து அந்த அன்விசிட்டட் ஹைப்பர் லிங்க்கு கலர் வந்து எல்லோ கலர் அப்படின்னு சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு ஹைப்பர் லிங்க் அன்விசிட்டட் ஸ்டேட்டில் இருக்காங்கிறத நம்ம இந்த லிங்க் சூடோ கிளாஸ் யூஸ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இந்த வெப்சைட்டை வந்து இன்னும் விசிட் பண்ணல, ஸோ அதனால் அது எல்லோ கலரில் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் இப்போது அன்விசிட்டட் ஹைப்பர் லிங்கோட ஸ்டேட்டை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு லிங்க் சூடோ கிளாஸ் வந்து யூஸ் பண்ணோம். அண்ட் அதே மாதிரி விசிட்டட் ஹைப்பர் லிங்க் ஸ்டேட்டை வந்து நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது, அதுக்கு இன்னொரு சூடோ கிளாஸ் இருக்குது. அதோட நேம் என்னென்னா விசிட்டட். அண்ட் அதை வந்து நம்ம இப்போ வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ அதே மாதிரி ஆங்கர் டேக் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். கோலன் வச்சுட்டு சூடோ கிளாஸ் நேம் என்னென்னா விசிட்டட். அண்ட் விசிட்டடுக்கு பர்பிள் கலர் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த விசிட்டட் சூடோ கிளாஸ் என்ன பண்ணா, யூசர் கிளிக் பண்ண லிங்க் எல்லாத்துக்குமே வந்து கலரை வந்து சேஞ்ச் பண்ணிடும். இப்போது இங்கே மோர் அப்படின்னு இருக்க இந்த லிங்க்கை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் அதை கிளிக் பண்ணிட்டேன், விசிட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் எனக்கு பர்பிள் கலரில் அது சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இப்போ விசிட்டட் சூடோ கிளாஸோட யூஸ் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு ஹைப்பர் லிங்க்கை யூசர் வந்து கிளிக் பண்ணி விசிட் பண்ணிட்டாருன்னா அது வந்து விசிட்டட் ஸ்டேட்டுக்கு போயிடும். அந்த டைம் நீங்கள் வந்து கலர் சேஞ்ச் பண்ணணும்னா நீங்கள் விசிட்டட் சூடோ கிளாஸ் யூஸ் பண்ணி கலர் சேஞ்ச் பண்ணலாம், இல்லைனா ஸ்டைல் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வெறும் கலர் மட்டும்தான் சேஞ்ச் பண்ணணும்னு இல்லை, ஃபாண்ட் கலரை கொடுக்கலாம், இல்லைனா வந்து நீங்கள் அலைன்மெண்ட் கூட யூஸ் பண்ணலாம், மற்ற சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டிஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம கலர் சேஞ்ச் எதுக்கு பண்ணுறோன்னா ஜஸ்ட் அது எந்த ஸ்டேட்டில் இருக்குன்னு யூசருக்கு தெரியணுங்கிறதுக்காக தான். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம இப்போது ஹைப்பர் லிங்க் வந்து ஆக்டிவ் ஆகுறப்போ எந்த ஸ்டைல் வந்து அப்ளை ஆகணும் அப்படின்றத வந்து நம்ம டிஃபைன் பண்ணலாம். ஸோ ஒரு ஹைப்பர் லிங்க் ஆர் ஒரு எலமெண்ட் இதை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணுறோம். ஸோ அந்த எலமெண்ட் ப்ரெஸ் ஆகுதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஆக்டிவ் சூடோ கிளாஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிம்பிளாக இந்த ஆக்டிவ் சூடோ கிளாஸ் ஒரு எலமெண்ட்டை வந்து நம்ம ஆக்டிவ் பண்ணுறோம், ப்ரெஸ் பண்ணுறப்போ இது வந்து ட்ரிகர் ஆகும். ஸோ ஆக்டிவ் ஸ்டேட்டுக்கு வந்து சேஞ்ச் ஆகுறப்போ நம்ம ஆக்டிவ் சூடோ கிளாஸில் ஆட் பண்ணுற ஸ்டைல் வந்து அப்ளை ஆகும். ஸோ அதை வந்து இப்போ ட்ரை பண்ணலாம். நான் ஆங்கர் டேக் வந்து செலக்ட் பண்ணுறேன், கோலன் ஆக்டிவ். ஸோ எப்போலாம் அந்த ஹைப்பர் லிங்க் வந்து நான் ப்ரெஸ் பண்ணுறேன், ஆக்டிவ் பண்ணுறேனோ அப்போலாம் வந்து இப்போ நம்ம ஆட் பண்ண போகிற ஸ்டைல் வந்து ஒர்க் ஆகும். ஸோ சேம் கலர் வந்து கொடுக்குறேன், கலர் வந்து க்ரீன் கலர். இப்போது இந்த மோர் அப்படின்ற ஹைப்பர் லிங்க் வந்து நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ நான் கிளிக் பண்ணும்போது அது க்ரீன் கலரில் வந்து சேஞ்ச் ஆகிறது உங்களுக்கு தெரியும். அந்த டைம் வந்து அது ஆக்டிவ் ஸ்டேட்டுக்கு போகுது. ஆக்டிவ் ஸ்டேட் எப்போது ஒர்க் ஆகும், நம்ம ஒரு எலமெண்ட் வந்து ப்ரெஸ் பண்ணும்போது. ஆக்டிவ் சூடோ கிளாஸ் ஒரு எலமெண்ட்டை ப்ரெஸ் பண்ணும்போது நம்ம ரைட் பண்ண ஸ்டைலை வந்து அந்த எலமெண்ட்டுக்கு வந்து ஆட் பண்ணும். அண்ட் நெக்ஸ்ட் நம்மளோட வெப்பேஜில் இருக்க ஹைப்பர் லிங்க் மேலே தான் நம்மளோட மவுஸ் கர்சர் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்டைல் வந்து ரைட் பண்ணலாம். ஸோ நம்ம வெப்பேஜில் இருக்க ஹைப்பர் லிங்க் மேலே என்னோட மவுஸ் கர்சர் இருக்கா அப்படின்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா அதுக்கு ஹோவர் அப்படின்ற சூடோ கிளாஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஹோவர் சூடோ கிளாஸ் நம்ம ஹைப்பர் லிங்க் மேலே நம்மளோட மவுஸ் கர்சர் இருக்கும்போது அந்த ஸ்டைலை வந்து ஆட் பண்ணும். ஸோ அகெயின் நான் ஆங்கர் டேக்கை செலக்ட் பண்ணிவிட்டு கோலன் ஹோவர் அப்படின்ற சூடோ கிளாஸ் வந்து கொடுக்குறேன். அண்ட் கலர் வந்து சேஞ்ச் பண்ணலாம், கலர் வந்து ப்ளூ கலர் வந்து கொடுக்குறேன். ஸோ இப்போ இந்த ஹோவர் சூடோ கிளாஸ் எப்போல்லாம் என்னோட மவுஸ் கர்சரை என்னோட ஹைப்பர் லிங்க் மேலே வைக்கிறேனோ அப்போ வந்து அந்த ஸ்டைலை வந்து அப்ளை பண்ணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட மவுஸ் கர்சர் அந்த மோர் அப்படின்ற ஹைப்பர் லிங்க்கு போகவும் அந்த ஹைப்பர் லிங்கோட கலர் வந்து ப்ளூ கலரில் சேஞ்ச் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நம்ம மவுஸ் கர்சர் எலமெண்ட் மேலே இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஹோவர் சூடோ கிளாஸ் வந்து யூஸ் பண்ணலாம். எலமெண்ட் மேலே மவுஸ் இருக்கிறப்போ அந்த ஸ்டேட் அப்போ இந்த ஹோவர் சூடோ கிளாஸில் நம்ம ஆட் பண்ண ஸ்டைல் வந்து ஆட் ஆகும். அண்ட் இந்த ஆக்டிவ் அண்ட் ஹோவர் சூடோ கிளாஸஸை நீங்கள் ஹைப்பர் லிங்க் மட்டும் தான் யூஸ் பண்ணவும் இல்லை, மற்ற எலமெண்ட்ஸ்க்கும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ எல்லா எலமெண்ட்டையும் வந்து நம்ம ஆக்டிவ் பண்ண தான் போகிறோம், ப்ரெஸ் பண்ண தான் போகிறோம். அண்ட் அதே மாதிரி எல்லா எலமெண்ட் மேலேயும் நம்ம வந்து நம்ம மவுஸ் வைக்க தான் போகிறோம். ஸோ அதனால் இந்த ரெண்டு சூடோ கிளாஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி கூட உங்களோட ஸ்டைல்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நம்ம பேசிக்காக ஹைப்பர் லிங்க்கு யூஸ் பண்ணுற சூடோ கிளாஸஸ். அண்ட் இப்போது சூடோ கிளாஸஸில் நம்ம எந்த ஆர்டரில் ஸ்டைல் ஆட் பண்ணோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ இதை பற்றி நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும்னா இப்போது மோர் அப்படின்றக்க இந்த ஹைப்பர் லிங்க்கை நான் வந்து ப்ரெஸ் பண்ணுறேன். இந்த லிங்க் வந்து இப்போது ஆக்டிவ் ஆகாத மாதிரி உங்களுக்கு தெரியலாம், பட் இந்த லிங்க் வந்து ஆக்டிவ் ஆக தான் செய்யுது. பட் நம்மளோட ஸ்டைல் ஹைரார்கி வந்து சரியில்லை, ஸோ அதனால தான் அந்த ஸ்டைல் வந்து ஆட் ஆகலை.
நீங்கள் ஹைப்பர் லிங்க்கு சூடோ கிளாஸ் ஆட் பண்ணுறீங்கன்னா அதுக்குன்னு ஒரு ஹைரார்கி இருக்குது. அதை ஃபாலோ பண்ணால் தான் உங்களுக்கு அந்த ஸ்டைல் வந்து ஒர்க் ஆகும். ஸோ அதை பற்றி இப்போ பார்க்கலாம். லிங்க் அண்ட் விசிட்டட் இந்த ரெண்டு சூடோ கிளாஸ்க்கு அடுத்து தான் இந்த ஹோவர் வந்து இருக்கணும். இல்லைனா வந்து இந்த ஹோவர் சூடோ கிளாஸில் நம்ம ஆட் பண்ண ஸ்டைல் வந்து ஒர்க் ஆகாது. ஸோ அதை வந்து இப்போ நம்ம செக் பண்ணலாம். இப்போ நான் என்னோடய எலிமெண்ட்டை ஹோவர் பண்ணுறேன். ஸோ எந்த சேஞ்சஸும் வந்து நடக்கலை. ஸோ இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். இந்த ரூல் லிங்க்குக்கும் விசிட்டடுக்கும் கீழே தான் நம்மளோட ஹோவர் சூடோ கிளாஸ் வந்து இருக்கணும். அப்போ தான் அது வந்து ஒர்க் ஆகும். இப்போ நான் வந்து ஹோவர் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா என்னோட ஹோவரில் இருக்க சூடோ கிளாஸ் ஸ்டைல் வந்து ஆட் ஆகுது. அண்ட் அதே மாதிரி ஆக்டிவ் சூடோ கிளாஸ் வந்து ஹோவருக்கு கீழே இருக்கணும். அப்போ தான் வந்து ஆக்டிவ் சூடோ கிளாஸில் நம்ம ரைட் பண்ண ஸ்டைல் வந்து ஒர்க் ஆகும். ஃபர்ஸ்ட் ஹோவருக்கு மேலே இருக்குது ஆக்டிவ். என்னோடய எலிமெண்ட் ஆக்டிவ் ஆகும்போது எந்த ஸ்டைலும் வந்து ஒர்க் ஆகலை. ஸோ இந்த ஆக்டிவ் சூடோ கிளாஸ் ஸ்டைலை நான் ஹோவருக்கு கீழே வந்து ரைட் பண்ணுறேன். இப்போ என்னோடய எலிமெண்ட்டை ஹோவர் பண்ணுறேன். ப்ளூ கலரில் சேஞ்ச் ஆகுது. கிளிக் பண்ணுறேன். க்ரீன் கலரில் வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ இப்போ வந்து அந்த ஆக்டிவில் இருக்கிற ஸ்டைல் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஆங்கர் டேக் யூஸ் பண்ணுற சூடோ கிளாஸஸில் ஸ்டைல் ரைட் பண்ணுறப்போ நம்ம இந்த ஹைரார்கியை ஃபாலோ பண்ணால் தான் ஸ்டைல்ஸ் வந்து ப்ராப்பராக ஆட் ஆகும். அண்ட் இந்த வீடியோவில் ஆங்கர் டேக் சூடோ கிளாஸஸ் பற்றி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கிரியேட்டிவ் கோட் அஃபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.